புதியவர்கள் முதலீடு செய்வது எப்படி? வணக்கம் நண்பர்களே, உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? மாதம் சம்பாதிக்கும் பணம் வந்த வேகத்திலேயே செலவாகி விடுகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? அல்லது முதலீடு செய்ய வேண்டும் என்று தெரியும், ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்றைய வீடியோவில் புதியவர்கள் முதலீடு செய்வது எப்படி, முதலீட்டை தொடங்குவதற்கு முன் என்ன தெரிந்திருக்க வேண்டும், எந்த முதலீடு ஆரம்ப நிலையினருக்கு ஏற்றது, என்னென்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை மிகவும் எளிய தமிழில் பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரை பார்த்துவிட்டால் முதலீடு பற்றிய ஒரு தெளிவான அடிப்படை புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நேரடியாக வீடியோக்குள் போகலாம். முதலீடுனா என்ன என்பதை புரிந்து கொள்வோம். எளிமையாக சொன்னால், இன்று உங்களிடம் இருக்கும் பணத்தை எதிர்காலத்தில் அதிக மதிப்புடன் பெறும் நோக்கில் பயன்படுத்துவதே முதலீடு. பணத்தை வெறுமனே வைத்திருப்பதற்கும் அதை வளரச் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக, இன்று உங்களிடம் 10,000 ரூபாய் இருக்குது என்று வைத்துக்கொள்வோம். அதை வீட்டில் ஒரு பெட்டிக்குள் வைத்துவிட்டால் 5 வருடங்கள் கழித்தும் அதே 10,000 ரூபாய்த்தான் இருக்கும். ஆனால் அதே பணத்தை சரியான முதலீட்டில் போட்டால் அது 15,000 அல்லது அதற்கும் அதிகமாக வளர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது, நீங்கள் வேலை செய்யாத நேரத்திலும் உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்கிறது. இதுவே முதலீட்டின் அடிப்படை கருத்து. ஏன் முதலீடு செய்யணும்? நான் சேமித்தால் போதாதா என்று சிலர் கேட்பார்கள். சேமிப்பு மிகவும் முக்கியம், ஆனால் சேமிப்பு மட்டும் போதாது. ஏனென்றால் பணவீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷன் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இன்று 100 ரூபாய்க்கு வாங்கும் பொருள் சில வருடங்கள் கழித்து 150 அல்லது 200 ரூபாய் ஆகலாம். இதன் அர்த்தம் என்ன? உங்கள் பணத்தின் வாங்கும் திறன் குறைந்து கொண்டே செல்கிறது. அதனால் பணத்தை வெறுமனே வைத்திருப்பதற்கு பதிலாக அது வளரக்கூடிய இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும். உதாரணமாக, ஒரு நபர் மாதம் 3,000 ரூபாய் முதலீடு செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மற்றொருவர் அதே 3,000 ரூபாயை வீட்டில் வைத்துக்கொள்கிறார். 10 வருடங்கள் கழித்து முதலீடு செய்வதின் பணம் கணிசமாக வளர்ந்திருக்க வாய்ப்பு அதிகம். இதனால்தான் முதலீடு என்பது செல்வத்தை உருவாக்கும் ஒரு முக்கிய கருவி என்று சொல்லப்படுகிறது. வீட்டிலே 3,000 ரூபாய் வைத்திருப்பவர் அதே 3,000 ரூபாய்த்தான் வைத்துக்கொள்வார், செலவழிக்காமல் இருந்தால். எனவே முதலீடு என்பது அவசியமாகிறது. முதலீடு செய்வதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? 3 முக்கிய விஷயங்களை பார்க்க வேண்டும். பலர் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? நேரடியாக முதலீடு செய்ய தொடங்கிவிடுகிறார்கள். அதற்கு முன் சில அடிப்படை வேலைகளை முடிக்க வேண்டும். முதல் விஷயம், அவசர நிதி உருவாக்க வேண்டும். உங்களுக்கு 3 முதல் 6 மாத செலவுக்கு தேவையான பணம் தனியாக இருக்க வேண்டும். வேலை இழப்பு, மருத்துவ செலவு அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகளில் இது உதவும். இரண்டாவது விஷயம், கடன்களை கட்டுப்படுத்துதல். குறிப்பாக அதிக வட்டி கொண்ட கடன்கள் இருந்தால் அவற்றை குறைப்பது முக்கியம். 18% வட்டியை செலுத்தி கொண்டிருக்கும் ஒருவர் 10% லாபம் தரும் முதலீட்டில் பணம் போடுவது பெரிய பயன் தராது. மூன்றாவது விஷயம், இலக்கை நிர்ணயியுங்கள். நீங்கள் ஏன் முதலீடு செய்கிறீர்கள்? வீடு வாங்குவதற்கா, குழந்தையின் கல்விக்காகவா, ஓய்வு காலத்திற்காகவா அல்லது நிதி சுதந்திரத்திற்காகவா? உங்கள் இலக்கு தெளிவாக இருந்தால் சரியான முதலீட்டு திட்டத்தை தேர்வு செய்து எளிதாகிவிடும். புதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலீட்டு வகைகள். இப்போது புதியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய முதலீட்டு வகைகளை பார்ப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட், பாதுகாப்பு அதிகம் ஆனால் வளர்ச்சி குறைவாக இருக்கும். PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது அரசு சேமிப்பு திட்டங்களில் ஒன்றாகும். நீண்ட கால முதலீட்டுக்கு நல்ல தேர்வு, பாதுகாப்பு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு, புதியவர்களுக்கு மிகவும் பிரபலமான முதலீட்டு வழி. சிறிய தொகையிலிருந்தே தொடங்கலாம்.
எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு நிரந்தர தொகையை முதலீடு செய்யலாம். பங்கு சந்தை நேரடியாக நிறுவன பங்குகளை வாங்குவது. அதிக லாபம் வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் ஆபத்தும் அதிகம். ஆனால் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட பிறகே இதில் நுழைவது நல்லது. புதியவர்களுக்கு சிறந்த ஆரம்பம் இது. பல முதலீட்டு நிபுணர்களின் ஆரம்ப நிலையினருக்கு எஸ்ஐபி மூலம் மியூச்சுவல் ஃபண்டை பரிந்துரைக்கிறார்கள். ஏனென்றால் மிகச்சிறிய தொகையிலிருந்தே தொடங்க முடியும். மாதம் 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் இருந்தால் கூட ஆரம்பிக்கலாம். உதாரணமாக 25 வயதிலுடைய ஒருவர் மாதம் 2000 ரூபாய் எஸ்ஐபி தொடங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் தொடர்ந்து முதலீடு செய்தால் நீண்ட காலத்தில் கணிசமான தொகையை உருவாக்க முடியும். இங்கு முக்கியமான தொகை அல்ல, தொடர்ச்சிதான் அவசியம். சிறிய தொகை, நீண்ட காலம், ஒழுக்கம் இவை நல்ல செல்வம் தரும். இதுதான் வெற்றிகரமான முதலீட்டின் ரகசியம். புதியவர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் ஏதாவது இருக்கிறதா? ஆமாம், தவறுகள் சிலவற்றை பார்க்கலாம். முதல் தவறு, நண்பர்கள் சொன்னார்கள் என்பதற்காக முதலீடு செய்வது. விரைவில் பணக்காரராக வேண்டும் என்று நினைத்து முதலீடு செய்வது. எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் முதலீடு செய்வது. சந்தை குறைந்தவுடன் பயந்து விற்று விடுவது. தொடர்ச்சியாக முதலீடு செய்யாமல் பாதியில் நிறுத்துவது. நினைவில் கொள்ளுங்கள், முதலீடு என்பது ஒரு நாளில் வெற்றி தரும் மந்திரம் அல்ல. அது பொறுமையுடன் செய்ய வேண்டிய ஒரு பயணம். முடிவாக, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்தது முதலீடு என்றால் என்ன, ஏன் முதலீடு செய்ய வேண்டும், தொடங்குவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், புதியவர்களுக்கு ஏற்ற முதலீட்டு வழிகள் என்ன மற்றும் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன என்பதையெல்லாம் முக்கியமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது ஒன்று. முதலீட்டின் வெற்றி பெறுவதற்கு பெரிய தொகை தேவையில்லை. சரியான தொடக்கமும் தொடர்ச்சியான பழக்கமும் தான் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பருடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற முதலீட்டு மற்றும் தனிநபர் நிதி தொடர்பான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.